வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் படம், ஒரு ஹாரர் த்ரில்லர் படம், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு வெல்த்தியான ஒரு நபரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்குடைய பெயர் தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, அந்த புக்கில் என்னதான் கதை எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையில் எழுதப்பட்டிருக்க மாதிரி அடுத்த சீனை காட்டுறாங்க. ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. இந்த லேடியுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ தனியாக தான் இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒரு டெலிகிராம் வருது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா 1996 அந்த மாதிரியான டைமில் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டைமில் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அவங்க குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நைட் டைமில் நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு கார் தெரியாமல் இந்த லேடி மேலே மோத ஸ்பாட்லேயே அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே வினய் அப்படிங்கிற ஒரு டீனேஜ் பையனை காட்டுறாங்க. அந்த பையனுக்கு நைட் டைமு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். சரி, ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசுகிறதுக்காக தான் டெரஸ்க்கு போகிறான். போன கொஞ்ச நேரத்திலேயே மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இப்போ இவன் இறந்ததுக்கு காரணம் சூசைடா இல்லை ஆக்சிடெண்ட்டா இல்லை மர்டரா அப்படின்னு சொல்லி எதுவுமே நமக்கு தெரியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் இப்போ சொன்ன இந்த 3 கதைக்கும் ஒன்னோடு ஒன்று என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதை தான். ஒரு சுவாரஸ்யமான கதையை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூடில் போகும். செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு விஷயங்களாக ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கிரிப்பிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் உடைய ஸ்டார்டிங்லேயே அந்த 2 பசங்க எப்படி அந்த கிரைமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த சீன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்குது. ஆனால் அந்த ட்விஸ்ட் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இந்த படத்துல மொத்தமாவே ஒரு 6-7 கதாபாத்திரங்கள் தான் வர்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. மேக்கிங்கும் இந்த கதைக்கு என்ன வேணுமோ டெக்னிக்கல் சைடில் அதை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை ஃபுல்லாக கேட்டுட்டு யாருக்கெல்லாம் இந்த படம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் எனக்கு முதல் நெகட்டிவாக பட்ட விஷயமே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். இன்வெஸ்டிகேஷன் மோடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் போனாலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் சலிப்பு ஏற்பட தான் செஞ்சது. ஒவ்வொரு சீனையுமே ரொம்ப ரொம்ப லென்த்தியாக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு கிரிப்பிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக அந்த ட்விஸ்ட்டை திணிச்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ட்விஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும், அதுவும் இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போய் வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படத்தில் கமர்ஷியலான ஒரு சில விஷயங்களும் இருக்குது, லாஜிக் மீறல்களும் இருக்குது. மூணாவது, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில காட்சிகளை இவங்க கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது நல்ல கதை தான். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போய் பார்க்காதீங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான கோஸ்ட் மேன்சன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படம் ரிலீஸ் ஆனது என்னமோ 2021 இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. அந்த மேன்ஷனுக்குள்ளே ஒரு டேப்பர் கார்டில் பேசுகிற வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. இதை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே பல வருஷங்களுக்கு முன்னாடி அல்லது சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ
ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வெப்டூன் ஆர்டிஸ்டாக இருக்காரு. ஒரு மேன்ஷனை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த மேன்ஷனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபரை தேடி வராரு. அந்த நபர்கிட்ட, சார் இந்த மேன்ஷனில் நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குதாமே, அதெல்லாம் உண்மையா, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறத நம்ம ஹீரோ ஒரு டேப்பர் காலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேன்சனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ஃபனேஜாக தான் இருந்துச்சு. அதில் சின்ன குழந்தைகள் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் தங்கியிருந்தாங்க. அங்கே நடந்த ஒரு தீ விபத்தில் பெரிய குழந்தைகள் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை மேன்சனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மேன்சனில் தங்க வந்த நிறைய பேருக்கு சின்ன சின்ன குழந்தைகளுடைய சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுலேயும் ஒவ்வொரு நபர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 நபர்களுடைய கதையை 5 சாப்டராக இந்த கதையில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த மேன்சனில் என்ன அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த படத்தை தான் தெலுங்குல 2023 வருஷம் மேன்சன் 24 அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் சீரீஸாக ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தான். நான் அந்த சீரீஸை ரிலீஸ் ஆன டைம்லேயே பார்த்துட்டேன். இல்லைங்க, நீங்கள் சொல்லி தான் இந்த மேன்சன் 24 அப்படிங்கிற அந்த சீரீஸுடைய பெயரே கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஒரிஜினல் வெர்ஷனான இந்த படத்தையே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா த்ரில்லர் சீரீஸை பார்க்குறத விட படமாக பார்க்குறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வெறும் கதையாக நார்மலாக சொல்லாமல் ஒவ்வொரு சாப்டராக பிரித்து சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ஒவ்வொரு கதையையும் ஒன்னோடு ஒன்று லிங்க் பண்ண விதமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. நிறைய காட்சிகளை நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நிறைய காட்சிகள் கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம், பேயை காட்டுறாங்களோ இல்லையோ அதில் நடிச்சிருந்த நபர்கள் அந்த பயத்தை, அந்த எக்ஸ்பிரஷனை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதனாலேயே அடுத்து இப்போ ஏதோ நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை த்ரில்லிங்காக ஒரு பயத்திலேயே வச்சுருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே நிறைய காட்சிகள் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ரெண்டாவது, மேக்கிங்கும் ரொம்ப தரமாகவே பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பெருசாக எங்கேயுமே பொருட்டிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடக்கடலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் தமிழ் படமான அன்பே டயானா அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு தெலுங்கு பையன். இவர் காலேஜ் படிக்கும் போதே ஆங்கிலோ இந்தியன் பொண்ணான ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவங்களுடைய காதல் கை குடிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஜமா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண பாரி இளவலகன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல லவ் காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை ரொம்ப நீட்டாகவே இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் போகிற போக்கில் ஒரு சூப்பரான ஒரு சில மெசேஜையும் இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட, நீ மாவு கடை வைக்கிறதுக்கு உதவுனது வந்து உன் ஜாதிக்காரனா இருக்கலாம், ஆனால் உன் கடையில் மாவு வாங்கினது எல்லாம் உன் ஜாதிக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த டைலாக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு சில மெசேஜையும் இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் செம்ம ஃபன்னாகவே இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்துடைய பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் லவ் காமெடி மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நீட்டாக இவங்க கன்வே பண்ணி கொண்டு போனவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமே போயிட்டாங்க. இதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக ஒரு நார்மல் ட்ராமா மாதிரி தான் போச்சு. புதுமையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் லேக்காக தான் செஞ்சுது. இந்த மாதிரி ஒரு சில குறைகளும் இந்த படத்தில் இருக்குது. பட் ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங் மூவி தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் சோனி லைவ்ல தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அடக்கடலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன படங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.